அதெல்லாம் பார்த்த தமிழ்நாட்டில் விஜய் நான் தான் அப்படின்னா யார் போடும்? படித்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் உளறாரு இருந்தாலும்? ஏன் அவ்வளோ பயம்? ஏன் மக்களை போய் சந்திக்கிறதுல என்ன பயம்? தன்னுடைய கட்சி தொண்டர்களை சந்திக்கிறதுல என்ன பயம்? இதுக்கு முழு காரணமே சொன்ன நேரத்துக்கு விஜய் வராதது. சொல்லியிருப்பாங்க, அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, இன்னும் கூட்டம் சேரட்டண்ணே கூட்டம் சேர்ந்தது, ஸ்டாம்பேட் ஆச்சு, செத்து போயிட்டாங்க. இந்த 4 நிமிஷம் வீடியோ வைரல் ஆகுதுன்னா வைரல் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் தமிழ்நாட்டில். யாராவது தீ குளிச்சா வைரல் ஆகும். நானும் என் பேரனும் நேற்றுக்கு ரீல்ஸ் போட்டோம், வைரல் ஆயிடுச்சு. அதெல்லாம் வைரல் ஆகிறதெல்லாம் வச்சுக்கிட்டே ஓட்டு வருமா சொல்லுங்க? தவிர வந்து என்ன பண்ணினாலும் அந்த சம்பவம் நடந்து போச்சு. அது அந்த சம்பவத்தில் போன உயிர்களை யாருமே மீட்டெடுக்க முடியாது. அப்படி மீட்டெடுக்க முடியாத உயிர்களுக்கு வருத்தத்தை அங்கே இருந்து தெரிவிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்னை மன்னிச்சிருங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஒழுக்கமற்ற ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக விஜய் இருக்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய பலகீனம். இந்த 4 நிமிஷ வீடியோ அதை ஒரு ரிஹர்சல் பண்ணியிருப்பாரு, அதை படித்து பார்த்துருப்பாரு. ஏன்னா அவர் மட்டும் தனியாக பேசலை, யாரோ ஒருத்தர் தான் அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. கேட்டிருப்பாங்க, எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் எமோஷன் வேணுமா, இப்போ நம்புவாங்களா அப்படின்னு. அவரும் இவர் தன்னை முதலமைச்சருக்கு ஈக்குவலாக இவர் நினச்சிக்கலாமே ஒழிய முதலமைச்சருக்கு இவர் என்றைக்குமே ஈக்குவல் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். இவர் ஒரு புதுமுக அறிமுக ஒரு அரசியல்வாதி, அவ்வளோதான். என்னங்க, எத்தனையோ பேர் இப்போ காமராஜர்லேருந்து ராஜாஜிலேருந்து எத்தனை கலைஞர்லேருந்து கலைஞர் ஸ்டேட்டு சென்ட்ரல் பஞ்சாயத்து அத்தனையும் ரூல் பண்ணவர். அதெல்லாம் பார்த்த தமிழ்நாட்டில் விஜய் நான் தான் அப்படின்னா யார் போடும்? படித்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. படிக்காத தற்கூரிகள் வேணா விஜய் ஏதோ சாதிச்சிடலான்னு. என்னத்தை சாதிப்பார்? அவரால் எதையுமே சாதிக்க முடியாது. முதல்ல அவர் ஒரு விஷயத்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும். 234 தொகுதியில் முதல் தடவை விஜயகாந்த் நின்னார். அவர் எவ்வளோ தொகுதியில் ஜெயிச்சார்? விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். கமலஹாசன் நின்னார், என்னாச்சு? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன் விஜயகாந்த் கமலஹாசன்லாம் விஜய் அளவுக்கு பாப்புலர் இல்லையா? தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடிப்படை விஷயங்களையே புரிஞ்சுக்காம நாம் வந்து இந்த மாதிரி பேசுறது அவருக்கு சிம்பத்தி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் உளறாரு இருந்தாலும்? ஏன் அவ்வளோ பயம்? ஏன் மக்களை போய் சந்திக்கிறதுல என்ன பயம்? தன்னுடைய கட்சி தொண்டர்களை சந்திக்கிறதுல என்ன பயம்? அப்படிதான் ஒரு இந்த வீடியோ 4 நிமிஷ வீடியோ பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு 40 நிமிஷம் குற்ற உணர்ச்சியில் பேசப்பட்ட வீடியோவாகத்தான் தெரிகிறது. சார், இங்க மயிலாப்பூர்ல 4 மாடு வீதி இருக்கு. அங்க வந்து 63 வரும்போது 3 லட்சம் பேர் வராங்க. ஓகே, இப்போ சமீபத்தில் திருச்செந்தூர்ல 5 லட்சம் பேர் வந்தாங்க. என்ன ஆச்சு? யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்களா? இல்லை. ஆனால் அதெல்லாம் கட்டுப்பாடுள்ள ஒழுக்கமான கூட்டம். ஒழுக்கமற்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ பெரிய இடத்துல வச்சாலும் அந்த இதுதான் நடக்கும். இதுக்கு முழு காரணமே சொன்ன நேரத்துக்கு விஜய் வராதது. சொல்லியிருப்பாங்க, அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, இன்னும் கூட்டம் சேரட்டண்ணே கூட்டம் சேர்ந்தது, ஸ்டாம்பேட் ஆச்சு, செத்து போயிட்டாங்க. இப்போ அண்ணே வெயிட் பண்ணுங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், போலீஸ் இனிமே கட்டுப்பாடு எந்த இடத்துல வேணா கொடுங்க. ஆனால் 3 மணிக்கு கொடுக்குறீங்க, அது 4 மணிக்குள்ள அந்த தலைவனோ அது சம்பந்தப்பட்ட கட்சியோ வரலன்னா அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். இப்போ எல்லாம் பண்ற தப்பெல்லாம் தான் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரசாங்கத்து மேல பழி போட்டா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தானே போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். பாதுகாப்பு கொடுக்குறது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க போச்சு. இப்போ நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவோம், உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? மக்கள்கிட்டயும் நெருங்கவே இல்லையே. சுற்றி பார்த்தா கமெண்ட் ஹவுஸ், அங்கே பார்த்தா அதை தவிர பவுஸ் ஹவுஸ். ஒரு தொண்டன் நேரம் வந்து விஜய் கிட்ட பேசட்டும், அதுக்கு பிறகு விஜய் தலைவனாரதை பற்றி யோசிக்கட்டும். இது வரைக்கும் 4 இடம் கடந்து விட்டாங்க, அங்கெல்லாம் எதுவும் நடக்காத ஒரு விஷயம் வந்து இங்கே கரூர் நடந்திருக்கு. ஏன் பாக்கி 3 இடத்துல நடக்கலைன்னு வருத்தப்படுறாரு விஜய்? எனக்கு புரியல. 4 இடத்துல நடக்கலைன்னா ஏதோ தெய்வம் கொஞ்சம் உனக்கு வான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, பார்த்துன்னு. இதுக்கு முன்னாடி நாமக்கல்லையே அது நடந்திருக்கு. அங்கேயும் சில பேர் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த தகவலையும் நான் தலைவனுக்கு கொண்டு சொல்ல மாட்டேன்னு அந்த 2 கட்ட தலைவர்கள் நினைச்சா அந்த கட்சி உருப்பட வாய்ப்பே இல்லை.